இப்போ உங்கள் வீடியோ ஒன்று காலையில் பார்த்தேன், ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு பத்திரிகையாளரோட மைக் வந்து நீங்கள் எடுங்க, இது என்ன வந்து உங்கள் நாக்பூர் அங்கே எதுவுமே வைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் ஆரம்பத்தில் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் கருத்துரிமைக்கு ரொம்ப ஆதரவான நபராக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஊடகம் அவங்க எந்த சித்தாந்தத்தை கொண்டிருந்தாலுமே கூட அவங்க வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அது ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒன்றா தெரியலையா? ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளில் அவங்க கருத்துரிமைக்கு நம்ம எதிராக இல்லை, அவங்க கருத்துரிமைக்கு எதிராக இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் வெளியில் சொல்கிறது ஊடகம், நீங்கள் சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லாததான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது பேர் ஊடகம் கிடையாது, அது ப்ராபகண்டா. தவறான ஒரு பரப்புரை செய்யக்கூடிய, கலவரத்தை தூண்டுகின்ற, எனக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்றீங்க. அது மாதிரியான ஒரு பணியை நம்ம அனுமதிக்க முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில போங்கிறது இல்லை. இந்த ஊடகம் எங்களுடைய பிரஸ் மீட்ல வேணா நம்ம முன்னாடி பலமுறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இங்க வேலை, நீ தமிழ்நாட்டில் உனக்கு என்ன வேலை, நீ நாக்பூருக்கு போனீங்க, அதுக்கு அடுத்து வந்தது. முதல்ல வார்த்தை ரொம்ப கடுமையானதா இல்லை, அதோட கடுமையாவே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அது சரியானதுன்னு நினைக்கிறேன். சரிதான், ரொம்ப சரி. இப்போ நான் வந்து ஒரு கருத்தை ஏற்றிருக்கேன்னா அந்த கருத்தாளர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டிலே வாழக்கூடாது, நீ உனக்குலாம் இங்க என்ன வேலைன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய சர்வாதிகாரமா இல்லையான்னு? இல்லை, சர்வாதிகாரம் இல்லை, சமூகத்தை காப்பாற்றணும் இருக்கு. நான் வந்து முஸ்லீம்களெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கருத்துரிமைன்னு சொல்லிடுவேன். அது தவறானது. அது செய்யக்கூடியவங்களை என்ன செய்வீங்க? அவங்களை சிறைப்படுத்தணும், அவங்களை வந்து அதைத்தான் வெளியேற்றணும்னு சொல்றோம் நம்ம. அதான் சொல்றேன், நான் இன்னும் கடுமையாக சொல்லியிருக்கணும்னு சொன்னது அதான் சொல்றேன். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.